சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ருதி ரவி பெஸ்ட் லவ்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கான அவார்டு வாங்காத விதமாக அவங்க கிட்ட வாழ்த்து வாங்கிடுறாங்க. இதனால ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகாத நாங்கள் இன்னும் லவ்வர்ஸாக தான் எங்களோட லைஃபே நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் பெருமையாக ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் ஏதோ பாலிஷ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது உங்களோட ஆன்சர்ஸ்லாம் சொல்ல உடனே மனோஜ் வந்து சார் நீங்கள் கேட்ட கொஸ்டினே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு மோசமான நிலையில் முடிவெடுக்கிற மாதிரி பண்ணி விட்டுடுறாங்க. இதனால ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து பேசிக்கிட்ட வீடியோவை போட்டு காட்டினதுமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாங்க நம்ம ரோகிணியும் மனோஜும். ஃபைனலாக இந்த கப்பல்ஸோட வின்னராக நம்ம முத்துவும் மீனாவை தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த அவார்டையும் கொடுத்து 1 லேக் பணத்தையும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஒரு பக்கம் வீட்டில் நம்ம விஜயா சொல்லவே தேவையில்லை, ஐயோ நம்ம ரோகிணியும் மனோஜும் வந்துடுவாங்க, கண்டிப்பாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆர்த்தியெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து அந்த சமயத்தில் நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாங்க, அம்மா நாங்கள் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ரவி ஸ்ருதி ரெண்டு பேரும் வராங்க. ஓ அப்போ நீங்கள் ஜெயிக்கலையா, அப்போ இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, வாடா ரவி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. உடனே ரவி வந்து அம்மா நாங்களும் ஜெயிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க, ஏ விஜயா யார் ஜெயிச்சா என்ன, போட்டியில் யாராச்சும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், எல்லாரும் ஜெயிக்க முடியுமா, யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாங்க விடு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்ல வெளியே மேலத்தாளத்தோட ஒரு சத்தம் வருது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மீனாவோட அம்மாவும் மீனாவோட தங்கச்சி சீதாவும் முன்னாடி வீட்டுக்கு வராங்க. என்னடா இது இவங்களாம் எதுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா ஒரு பக்கம் நினைக்க பின்னாடியே நம்ம முத்துவும் மீனாவும் மேலத்தாளம் மாலையோட வந்து இறங்குறாங்க. இதை பார்த்ததுமே விஜயா என்னது இவங்க எதுக்காக இப்படி மாலையும் கழுத்தமாக வராங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஸ்ருதியும் ரவி என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு போட்டியோட பெஸ்ட் வின்னரு இவங்க தான் அந்த பரிசை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜயா ஐயோ இதுங்களாம் போய் ஜெயிச்சிருச்சுங்களா அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்க்குறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.